இப்போது நீ காத்திருக்கிறாயா? உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல நாள் வருமா என்று, ஒரு மாற்றம் நடக்குமா என்று, உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு இருக்குமா என்று. பல இரவுகள் நீ தூங்காமல் இருந்திருக்கலாம். பல முறை ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று கேட்டிருக்கலாம். மனசு உடைந்து போன தருணங்களும் இருக்கும். நம்பிக்கை சிதறி போன நேரங்களும் இருக்கும். ஆனா, ஒரு விஷயம் மறந்துடாதே. சிவன் எப்போதுமே அவசரப்பட மாட்டார். அவர் அமைதியாக இருப்பார். அவர் காத்திருப்பார். சரியான நேரம் வரைக்கும். சமுத்திர மந்தனம் நடந்தபோது உலகமே விஷத்தில் எரிந்தது. அப்பொழுது யார் முன் வந்தார் தெரியுமா? சிவன். அவர் அந்த விஷத்தை முழுதாக குடித்தார். உலகத்தை காப்பாற்ற. அவருக்கு உடனே புகழ் கிடைக்கவில்லை. உடனே பாராட்டு கிடைக்கவில்லை. ஆனா அவர் காத்திருந்தார். அமைதியாக அந்த விஷம் அவரின் கழுத்தில் நின்றது. அவர் நீலகண்டனானார். அது என்ன சொல்கிறது தெரியுமா? வலி உன்னை அழிக்க வரவில்லை. அது உன்னை மாற்ற வருது. இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டம் ஒரு நாள் உன் அடையாளமாக மாறும். இன்று நீ கடன் சுமையில் இருக்கலாம். இன்று உன்னை யாரும் மதிக்காமல் இருக்கலாம். இன்று உன் முயற்சிக்கு பலன் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனா காத்திரு. சிவன் ஒருபோதும் தாமதிக்க மாட்டார். அவர் நேரத்திற்கு முன்னாடி வரமாட்டார். ஆனா சரியான நேரத்தில் மட்டும்தான் வருவார். ஒரு விதை நிலத்தில் புதைக்கப்படும் போது அது இருட்டில் தான் இருக்கும். மண் அதை மூடிவிடும். மழை அதை அடிக்கும். அது முடிந்து விட்டது போல தோன்றும். ஆனா சில நாட்களில் அதே விதை ஒரு மரமாக எழும். இன்னைக்கு நீ அந்த விதை மாதிரி இருக்கலாம். இருட்டிலே, அமைதியில, யாருக்கும் தெரியாமல். ஆனா சிவன் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் உன்னை தயாராக்குகிறார். நீ அழுத அந்த இரவு வீணாக போகவில்லை. நீ செய்த அந்த முயற்சி வீணாக போகவில்லை. நீ அமைதியாக சகித்த அந்த அவமானம் வீணாக போகவில்லை. அனைத்தும் சேர்ந்து உன்னை பலமாக்கிக் கொண்டிருக்கிறது. சிவன் தாண்டவம் ஆடும்போது அது அழிவுக்காக மட்டுமில்ல, புதிய ஆரம்பத்துக்காக. உன் வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் உடைய வேண்டும். சில உறவுகள் விலக வேண்டும். சில வாய்ப்புகள் மூட வேண்டும். அதற்கு பிறகுதான் புதிய கதவுகள் திறக்கும். நீ இப்போது சந்திக்கும் தோல்வி உன் கதை முடிவு அல்ல. அது ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பம். நினைவில் வை, சிவன் எப்போதும் சாம்பல் பூசிக்கொண்டிருக்கிறார். அது என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாம் ஒரு நாள் சாம்பல் ஆகிவிடும். அதனால் பயப்பட வேண்டாம். இழந்ததை நினைத்து உடைந்து போக வேண்டாம். தற்காலிகமான பிரச்சனைக்கு நிரந்தர முடிவு எடுக்க வேண்டாம். உன் நேரம் வரும். சிவன் உன்னை சோதிக்கலாம். ஆனா கைவிட மாட்டார். இன்று நீ தனியாக இருக்கலாம். ஆனா நீ ஒருவனாக இல்லை. உன் போராட்டம் காணப்படாமல் போகவில்லை. அமைதியாக உன் வேலை செய். அமைதியாக உன் கனவை காப்பாற்று. அமைதியாக உன்னை நம்பு. சரியான நேரத்தில் உன் வாழ்க்கை திரும்பி பார்க்கும். ஒரு நாள் உன்னை அவமதித்தவர்களே உன்னை பாராட்டுவார்கள். ஒரு நாள் நீ இப்போது அழுமிடத்திலே நின்று சிரிப்பாய். அந்த நாள் வரைக்கும் காத்திரு. நம்பு. விடாமல் போராடு. ஏனெனில் காத்திருப்பவர்களுக்கு சிவன் தரும் வெற்றி தாமதமாக வரலாம். ஆனா அது மிகப்பெரியதாக இருக்கும். ஓம் நம சிவாயா.